First of all, wish you happy new year to all. Welcome to Vicky Views channel. நான் உங்கள் விக்கி. ஒரு நியூ இயர் வந்துட்டாலே எல்லாரும் வந்து ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. இதே வந்து நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்ட்டு கேட்டு ஒரு வீடியோவும் எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ இயர் ஆனா இது ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு. சரி இதையே ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்களே நம்மளும் ஒரு கண்டென்ட்டா போடுவோம் அப்படின்ட்டு தான். பட் இந்த வீடியோ உங்கள் ரெசல்யூஷனை கேட்க போறதில்ல, என்னோட ரெசல்யூஷன் சொல்ல போறதில்ல. அப்புறம் என்ன இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா இயர் ஸ்டார்ட் ஆனோன்னு நிறைய பேர் எடுக்கிற ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 பேக்ஸ் வைக்கணும், டெய்லி ஜிம்முக்கு போகணும், வெயிட் லாஸ் பண்ணணும், மணி வந்து சேவ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸெட்ராவா பண்ணிட்டு இருக்காங்க. பட் 9% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இது வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. மற்றபடி மற்றவங்க யாருமே வந்து கம்ப்ளீட் பண்றதே இல்லை. ஏன் இன்க்ளூடிங் மீ, நானும் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயத்தையே வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இதையே கண்டினியூ பண்றோமே ஏன்? இது நம்ம கம்ப்ளீட் பண்றதும் கிடையாது. ஏன் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டே இருக்கும்? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கான். யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இவன் தான் காரணமே. இது உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து இப்போ மொபைல்லே வந்து முழுகி போயிருக்காங்க. அதுவும் இந்த மொபைல பாத்தீங்கன்னா தேவையில்லாதது, பார்க்க கூடாது, இது இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க. நிறைய வந்து ஹெல்த் ஃபைல் ஆகுது. ஹெல்த் ஃபைல் இல்லாம வந்து நம்ம டைம் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து ஒரு ரேண்டமா நடக்கல, இதெல்லாம் வந்து ஒரு கனெக்டோட தான் பண்றாங்களே. இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ வந்து 5 திங்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே போவீங்க. இதை சயின்ஸ் மெக்கானிசம் வந்து ரீசர்ச் பண்றாங்க. ரீசர்ச் பண்ணதுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது 46.9% வந்து வேற ஏதாச்சும் நினைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து திங்க் பண்றாங்க. அப்போ மீதி பாதி நாள் எங்க தான் போச்சு? அந்த பாதி நாள் வந்து நம்மளால வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல. இப்போ நீங்க பார்த்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க, மீதி வந்து விட்டுருப்பீங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு எதாச்சும் வேணும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே திங்க் பண்ணிட்டு மீதி பாதி நாள் வந்து ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டைம் தெரியல, டைம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து மொபைல் எடுப்போம். மொபைல் எடுத்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல் டைம் பார்த்த உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், ஃப்ரெண்ட் வந்து ரீல் ஷேர் பண்ணிக்கிறக்கான் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரீல் வந்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அப்படியே அதுக்குள்ளேயே வந்து முழுகி போயிடுறீங்க. அது வந்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் இல்லை, 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 5 செகண்ட்ல பார்க்க வேண்டிய டைம் வந்து நம்ம வந்து மணிக்கணக்காக வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்றோம் இல்லையா? இதுலயும் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா உங்களை டேக் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு ரீல்ல வந்து டேக் பண்ணிடுறாங்க. நீ என்ன பண்றீங்க? அதுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் வீடியோ போயிட்டு அவனை ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து டேக் பண்றீங்க. நீங்க மட்டும் டைம் வேஸ்ட் பண்றது இல்லாம உங்க ஃப்ரெண்டோட டைமையும் சேர்த்து வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போச்சு, விட்டுருங்க. இனிமே மொபைல் யூஸ் பண்றீங்க பத்தி அந்த டைமிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டே வாங்க. உங்களை நீங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணுமே. மொபைல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் நீங்களே வந்து ஒரு ரைட் பண்ணுங்க, இல்ல வந்து ஒரு புக் எடுத்து படிங்க. புக்ல படிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு வருஷமா என்ன பண்ணீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து ஃபாலோ பண்றீங்க. அப்புறம் வந்து அப்படியே டவுன் அப்படியே வந்து கீழே போயிடுது. நிறைய பேர் ஜிம்முக்கு போறேன்ட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் போயிட்டு ஃபீஸ் கட்டிடுறாங்க. 1 இயருக்கு அந்த மாதிரி ஃபீஸ் கட்டிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் போட்டு அப்படியே வந்து நின்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேம் டைம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரெசல்யூஷன் எடுத்துறாங்க. அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 10-15 எடுத்து வச்சுக்கோங்க. பட் 1 by 1 நீங்கள் வந்து பண்ணுங்கன்றேன். ஒரு ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெசல்யூஷனுக்கு போங்க. மற்றதே எடுத்து ஒரே டைமில் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தால் அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சிடலாம். பட் நம்ம வந்து அதை பண்ணுறது இல்லை. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிங்க உங்களை. இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படியே வந்து தன்னம்பிக்கை வந்து இழந்துடுவீங்க. நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நம்மளால முடியல அப்படின்ற ஒரு இது வந்துட்டீங்கன்னா தாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகும்போது இது வந்து உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, இது வந்து சர்க்கிளே வந்து அஃபெக்ட் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் உங்க லைஃப் பார்ட்னரே வந்து நீ உங்களால முடியாது அப்படின்ற மாதிரி தாட்டுக்கு வந்துருவாங்க. இனிமே நிறைய ரெசல்யூஷன் எடுக்காம 1 by 1 எடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இந்த ரெசல்யூஷன் வந்து நியூ இயர் மட்டும் எடுக்காதீங்க, அப்பப்போ எடுத்து அதை அப்பப்போ கம்ப்ளீட் பண்ண பாருங்க. நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டெய்லி 1 இல்லை வீக்லி 1 இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால கண்டிப்பாக லைக் பண்ணுங்க.